இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பொண்ணுக்கு கல்யாண புடவை நாங்க தான் எடுக்கணும். அதுக்குண்டான பணம் தான் சம்பந்தி. ஐயோ எதுக்குங்க இதெல்லாம்? நாங்க தான் எல்லாம் எடுத்துட்டோமே. எது முறையோ அதை கரெக்டா பண்ணணும் இல்லையா? வாங்கிக்கோங்க. புடிங்க சம்பந்தி. கடவுளே, சம்பந்தி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பாருங்க, அப்படியே எடுத்துடலாம். சம்பந்தி விலைய பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச பட்டு வெட்டி பட்டு புடவை எல்லாம் எடுத்துக்கங்க. எடுத்துருவோம் சம்பந்தி. பாருங்க பாருங்க பாருங்க. ஐயோ, கதிர் வேற வழி மறைக்கிறாரே, என்ன பண்ண போறாரோ? எதுக்கே பாய்? எதுக்கு செக் பாஸ் போற? அப்படி கேளுங்க. நீங்க உங்க அம்சு கிட்ட மட்டும் சொல்லிட்டு போவீங்க, அப்படியே விட்டுற முடியுமா? என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவேனாமா? ஏன் அம்ச கிட்ட சொல்லியாச்சு. ஆக்சுவலா உனக்கு எதுக்கு சொல்லணும்? சொல்லணும் தாத்தா, சொல்லணும். இப்படி சொல்லிட்டீங்க, நாங்களும் இப்போ உங்களுக்கு சொந்த பந்தம் ஆயிட்டோம்ல. சொந்த பந்தம் ஆயிட்டோமா? என்ன இப்படி மடக்குறாரு? இவர்கிட்ட இருந்து என்ன சொல்லி தப்பிக்கிறது? ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்து. இதுக்கோ ராஜா, ஃபேமிலில பெரியவங்க கிட்ட சொன்னாலே அது டோட்டல் ஃபேமிலிக்கு சொன்ன மாதிரி தான். உனக்கு வேணுமனா ஓ ஷேரை கேட்டு வாங்கிக்கா. என்ன ஆள விட. நீங்க சொல்றபடி பார்த்தா கூட எங்க குடும்பத்துல பெரியவர் யாரு? எங்க தாத்தா தானே. நீங்க எங்க தாத்தா கிட்ட தான் சொல்லணும். வாங்க, என் தாத்தா கிட்ட சொல்லிட்டு போங்க. வாங்க. இவரு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்றாரா இல்ல தெரியாம இப்படி பண்றாரான்னு தெரியலையே. ஓ தாத்தா பெரியவர் ஆனாலும் நாக்கு தெரிஞ்சது அம்சுதான். எனக்கு அம்சுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவதாசுக்கால ஃப்ரெண்ட்ஷிப்போ. அதனால நான் அம்சுக்கு சொல்றதுதான் சரி. என்ன விடு நைனா, நாக்கு வேற ஷெட்யூல் இருக்கு. தாத்தா அது என்னன்னே தெரியல தாத்தா. உங்களை விடவே எனக்கு மனசு வரல. உங்களை அப்படியே என் கூடவே வச்சுக்கணும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஐயோ இல்ல, அப்படியே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் போல இருக்கு தாத்தா. இப்ப சிதம்பரம் தாத்தா மட்டும் எனக்கு தாத்தா இல்ல, இந்த புஜ்ஜி பாபுவும் எனக்கு தாத்தான்னு ஊரை கூட்டி சொல்லணும் போல இருக்கு. சரி, நீங்க இப்பவே என் கூட வாங்க, உங்களை என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். ஆஹா, இவர் ஏதோ பிளான் பண்ற மாதிரியே இருக்கே. மீச வேற அரிக்குது, விக்கும் உள்ள நம்மன்னு இருக்கே. வேகமா போய் இந்த கெட்டப்ப கழட்டலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாரே. என்ன தாத்தா கேள்வி கேக்குறேன், பதிலே சொல்லாம இருக்கீங்க? நான் உங்க பேரன் தானே, நீங்க என்னோட வாங்க வாங்க. నేను స్క్రీన్ వన్ మ్యారేజ్కి, అదాయిదు ఒక అక్క రోగిణి మ్యారేజ్కి వస్తాను. அப்ப என்ன கூட்டிட்டு போய் ஊரை கூப்பிட்டு மைக்கு போட்டு கூட நீ சொல்லு. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். இப்படி என்ன விட்டுடு நைனா. சரி தாத்தா, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். எங்களோட வந்து ஒரு லஞ்ச் மட்டும் சாப்பிட்டு போங்க, உங்களை விட்டுறேன். అయ్యయ్యో లంచా? నేను లంచ్ బ్రేక్ఫాస్ట్ కలిసి என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டேன். அதனால లంచ్ல சாப்பிட்றதுக்கு கடுப்புல ஸ்பேஸ் లేదు. என்ன தாத்தா? சரி பாய். சரி, அப்போ ஒரு கப்பு காஃபியாவது சாப்பிடுவோம். என்ன சொல்றீங்க? உங்க பேரன் பாசமா கூப்பிடுறேன், வாங்க நீங்க. இவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கே. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்து. என்ன தாத்தா யோசிச்சுக்கிட்டு? ஐயோ, எங்க அம்மா கூப்பிடுறாங்க. சரி தாத்தா, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன், வரேன். அப்பாடா, தப்பிச்சண்டா சாமி. நல்ல வேலை, கதிர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். எங்க விக்கெல்லாம் கழண்டு நான் மாட்டிப்பனோன்னு பயந்துட்டேன். கடவுளே, என்ன காப்பாத்திட்ட.